சென்னை ஜாஃபர்கான்பேட்டை பாரதிதாசன் காலனி சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் முத்துக்குமார் இணைக்கிறார். வணக்கம் முத்துக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை அடுத்த ஜாஃபர்கான்பேட்டை பாரதிதாசன் பிரதான சாலையில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலையை பொறுத்த வரைக்குமே குண்டும் குழியுமாக தான் காட்சியளிக்கிறது. குறிப்பாக நம்ம அந்த ஒளிப்பதிவு காட்சியில பார்க்க முடியுது. அதே போல நம்ம நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்த கூட சரியாக நிற்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. மேடும் பள்ளமாக தான் காட்சியளிக்கப்படுகிறது. இந்த நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் இருக்குது. அதே போல நிறைய வணிக வளாகங்களும் இருக்கிறது. இந்த பகுதியாக தான் பேருந்துகளும் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலை என்பது மிகவும் மோசமான நிலையில காட்சியளிக்கிறது. குறிப்பாக மழைநீர் வடிகால் பணியாக தோண்டப்பட்டு தற்பொழுது ஒரு புறம் தோண்டப்பட்டிருக்கிறது, ஒரு புறம் சரியாக இருக்கக்கூடிய சூழலில் மேடும் பள்ளம் என இப்படி மிகவும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி, பொதுமக்களும் சரி கடுமையான அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது மாதிரி ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக இந்த வழியாக சென்று கொண்டிருந்த பேருந்து இந்த வழியாக இயக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டு வேறு வழியாக இயக்கப்பட்டு வருகிறது. இதனால இந்த பகுதியின் வழியாக பேருந்தில் செல்லக்கூடியவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி நீண்ட தூரம் சென்றுதான் பேருந்தில் ஏறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களே நம்மளிடம் இருக்காங்க. அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். நீங்க இந்த பகுதியில் தான் வசிச்சிட்டு இருக்கிறீங்க. ரோட பார்க்க முடியுது, ரொம்ப குண்டு குழியுமா இருக்கு, ரொம்ப டேமேஜா இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரோடுனால எந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கு, என்ன பண்ணலாம்? அது ரோடு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் தோண்டி இருக்காங்க. அதாவது இப்ப இந்த ரோடு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ட்ரைனேஜுக்காண்டி புதுசாக பைப் போடுறாங்க. அந்த பைப்பு அந்த போட்டுக்கிட்டு வர்றாங்க. எல்லாமே போட்டு அவங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை கொஞ்சம் துரிதப்படுத்தினா நல்லாயிருக்கும், கொஞ்சம் போர்க்கால அடிப்படையில். ஏன்னு கேட்டால் இப்போ மழை பெய்ய போகுது, மழை காலம் பருவமழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பருவமழை ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 25 வருடத்துக்கு மேலே நாங்கள் குடியிருக்கேன். இங்கே மழை பெஞ்சா உங்களுக்கு மழைநீர் என்ன வீட்டுக்குள்ளே வந்துடுது. 2015 மழையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், 6 அடி உயரத்துக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோடு பண்ணாங்க. எல்லாம் ரெண்டு பக்கம் மழைநீர் வடிகால் வாரியம் இருக்குது. அதை அவங்க சரி செஞ்சாங்க. அந்த ஆர்டிஓஎஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அதை பார்த்தீங்கன்னா நிறையா அந்த 2 பக்கம் வடிகாலை சரி பண்ணாங்க, ஆழப்படுத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இம்மர்ஸ் மோட்டர்லாம் போட்டாங்க, பம்ப் பண்ணாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெயின் ரோடு 100 ஃபீட் ரோடு இருக்கு பாருங்க, அந்த ரோட்டில் மேடாக இருக்கு. இப்போ நாங்கள் வசிக்கிற அந்த பாரதிதாசன் காலனி பள்ளமாக இருக்கு, ஸ்லோப்பாக இருக்கனால அந்த மெயின் ரோட்டில் போகக்கூடிய தண்ணி மழைநீர் வடிகால் காவால போகக்கூடிய தண்ணியானது இங்கே எதிர்த்துக்கிட்டு உள்ளே வந்துடுது. அப்போ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐடியா பண்ணிட்டு அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, அந்த இடத்துல அப்படியே அதை மூடிட்டு வாட்டர் இம்மர்ஸ் மோட்டர், அப்புறம் வேற பெரிய மோட்டர்லாம் போட்டு, ராட்சச மோட்டர்லாம் போட்டு தண்ணியை அவங்க எடுத்து மெயினில் விட்டாங்க. ஆனால் அப்படியே என்னன்னா அது எடுத்துக்கிட்டு உள்ள வருது. இப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்து அரசாங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது போதுமானதல்ல. இன்னும் கொஞ்சம் போர்க்கால அடிப்படையில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் நாங்கள் அரசாங்கத்தில் வேண்டி கேட்டுக்கிறோம். ஏன்னா இனிமே அல்லாது, ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே 1.5 அடி தண்ணி வந்துருச்சு, 15ல் 6 அடி வந்துச்சு. ஸோ ஓரளவு அவங்க இந்த மழை பெய்யும் போது பார்த்து ஒவ்வொன்றையும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி அவங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அதே மாதிரி இன்னும் சிறப்பாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறது என்ன கேட்டால், அமைச்சர்கள் அப்புறம் அதிகாரிகள்லாம் இதை பார்வையிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடைமுறை நடக்குதுன்னு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நடவடிக்கை எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும், குயிக்காக. ஏன்னா அப்போ தான் மழை மழை ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழையில் தண்ணி நிற்கல. இப்போ அடுத்து முன்னாடி பெஞ்ச மழையில இங்கே தண்ணி நிற்கல. அப்போ ஓரளவு பண்ணியிருக்காங்க, அதனுடைய எஃபெக்ட் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ ரோடை தோண்டி போடும்போது இந்த மண்ணை வாரி வெளியில் சைடில் போடுறாங்க, பிளாட்பாரத்தில். அதை கடனை அப்பப்போ அப்புறப்படுத்திட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இல்லைன்னா இவங்க 2 பக்கமும் இந்த காவை பார்த்தீங்கன்னா உள்ளே அது இருக்க மண் அதெல்லாம் எடுக்கிறாங்க. நேற்று கூட எடுத்துக்கிட்டு தான் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் இந்த மண் கரைஞ்சி உள்ளே போயிடுது. அதனால அதை அவங்க கொஞ்சம் மண்ணை அப்பப்போ தோண்டி எடுத்தோன்னு அதை அப்புறப்படுத்திட்டாங்கன்னா இந்த தண்ணி கரைஞ்சி உள்ளே போகாது. ஓரளவுக்கு பண்ண மாதிரி இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா, இப்போ இந்த ரோடோட எண்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எண்டில் ஆர்டிஓஎஸ் ஒரு பக்கம் எண்டு, அந்த பக்கம் கார்பரேஷன் ஸ்கூல் எண்டு, அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ் மோட்டர் விட்டு அந்த பக்கம் பம்ப் பண்ணுறாங்க. ஆனால் லோ லையிங் ஏரியாவாக இருக்கனால தண்ணி அதிகமாக தேங்குது. அப்போ
இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்க முயற்சி எடுத்து பண்ணாங்கன்னா அது ரொம்ப எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் இந்த மழை நீரில் தண்ணி உள்ளுக்கு வராமல் காப்பாற்றிக்கலாம். எங்களோட பொருள் என்ன பார்த்தீங்கன்னா பாதிப்படையாமல் இருக்கும். அதனால அதை அரசாங்கத்தை நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறது என்ன கேட்டோம்னா கொஞ்சம் போர்க்கால அடிப்படையில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுமே கேட்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதில் ஒரு பிரச்சனை தான் இந்த சாலை பிரச்சனை. மழை வருவதற்கு முன் இதை போர்க்கால நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே தான் நாங்கள் மழையில் இருந்து தப்ப முடியும், இல்லை என்றால் பெரும் விபத்துக்கு தான் நாங்கள் ஆளாக முடியும் என்று இது ஒரு பக்கம் வைக்கிற. மற்றொரு பக்கம் நார்மலாக சற்று நேரத்திற்கு முன்பாக தான் இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டி ஒருவர் இந்த பள்ளத்தின் காரணமாக கீழே விழுந்தார். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. ஆக விரைவில் இதனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதியில் மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. முத்துக்குமார், தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி.